ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி, 5ஆம் திருமொழி. இதில் பல பறவைகளை தூது விடுகிறாள்னு சொல்லலாம் ஆண்டாள். பாப்பா எப்படி இருக்குன்னு. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை மணிமடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கு கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தி ஞாடல் செருந்தி புதும்பினில் வாழும் குயிலே போலே பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவா என்பர கூவாய் குயிலே என் பவளவா என்பர கூவாய் அப்படின்னு குயில்கிட்ட சொல்கிறான். இந்த அளவுக்கு இதான் பேசிக் அர்த்தம். பெருமானை பற்றி மேலே சொல்லார். மண்ணு பெரும் புகழ் மாதவன், புகழ் மன்னி கிடக்கின்ற அந்த மாதவன். மாமணி வண்ணன், பெரிய மணி போன்ற நிறத்தை உடையவன். மணிமுடி மைந்தன் தன்னை, ரத்னங்களால் செய்யப்பட்டான் புரிஞ்சுக்கலாம். கிரீடம் அணிந்த அவனை உகந்தது காரணமா, அவன் மேல் நான் கொண்ட ஆசையின் காரணமாக என் சங்கு இழக்கும் வழக்குண்டு. சங்குன்னா என்னுடைய வளையலை நான் இழந்த ஒரு வழக்கு உண்டு இருக்கிறது அல்லவா. புன்னை குறுக்குத்தி ஞாழல் செரும்பி பொதும்பினில் வாழும் குயிலே. இதெல்லாம் கொடிகள். இந்த கொடியெல்லாம் கொடிகளால் செய்யப்பட்ட பொதும்பின்னா அது ஒரு பொந்துன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த பொந்தில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் எப்போதும் இருந்து விரைந்து. இந்த இடத்துல இப்படியே இல்லாமல் நம்மளாம் சொல்ல முடியாது, சோம்பேறியாக இருக்காத, கிளம்பி காரியம் செய்யுன்னு சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாய் என்பர கூவாய். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் சில அர்த்தங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதான் சொல்கிறார். புன்னை மரங்களும் குறுக்கத்தி மரங்களும் நாடல் கோங்கு மரங்களும் செருந்தி புன்னை மரங்களும் இவை முதலிய மரங்கள் நிறைந்த பொதும்பினில் அப்படின்னு போட்டிருக்கு. பொதும்பினில் சோலையில்னு போட்டார் இவர். ஆனால் பொதும்பின சின்ன ஒரு குகை மாதிரி ஒரு ஒழிஞ்சிக்கிற இடம் கூட புரிஞ்சுக்கலாம். வேண்டாம், கோலையிலே வாழும் குயிலே கோகிலமே. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மணிவண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை, இதில் மைந்தன் போட்டிருக்கார். எப்பொழுதும் எவ்வனத்தில் இருப்பவன் அந்த அன்னை உகந்தது காரணமாக ஆசைப்பட்டதே ஹேதுவாக சங்கு இழக்கும் வழக்கு என்னுடைய கை வளையல்கள் கழன்று ஒழியும்படியான நியாயம் உண்டே. இந்த மாதிரி வேற எங்கேயாவது உலகத்தில் வேறு இது மாதிரி இருந்திருக்கிறதா? வெகு அநியாயமாக இருக்கிறது. ஆகையினால அதற்கு நான் என்ன செய்வேன்? மாயன் செம்பவளவாயன் வந்து சேரும்படி எப்போதும் இரவும் பகலும் பன்னியிருந்து அவன் திருநாமங்களையே கத்திக்கொண்டிருந்து விரைந்து கூவாய், சீக்கிரமாக போக வேண்டும். பன்னியிருந்துங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ பாசுரத்தை படிச்சவங்க நல்லா புரியும் நமக்கு. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கு கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்குத்தி ஞாழல் செருந்தி புதும்பினில் வாழும் குயிலே. பண்ணி எப்போதும் இருந்து, நான் எப்போ பார்த்தாலும் ரிப்பீட்டடாக திருப்பி அதே சொல்லி கொண்டிருந்து பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருந்து விரைந்து உடனடியாக
என் பவளவா என் வர கூவாய். இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா பாசுரங்களும். வெள்ளை வெளிச்சங்கு இடங்கையிற் கொண்ட விமலன் எனக்கு உருக்காட்டான். உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் வைது கூத்தாட்டு காணும். கள்ளவிழ் செம்பகப்பூ மலர் கூதி கழித்து இசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிழற்றாது என் வேங்கடவன் வர கூப்புவாய். இப்போ வேங்கடவனை கூப்பிட்றா. இப்போ நான் சுலபமாக அர்த்தமாக நமக்கு வெள்ளை வெளிச்சங்கு இடங்கையிற்கொண்ட பாஞ்சஜன்யத்தை இடற்கையிற்கொண்ட விமலன் எனக்கு உருக்காட்டான். எனக்கு தன்னுடைய உருவை காட்ட மாட்டான். உள்ளம் புகுந்து என்னை நைவித்து என் உள்ளத்தில் புகுந்து அதனை வருத்தப்படச் செய்து நாளும் உயிர் பெய்துன்னா உசுர எடுக்கிற மாதிரி ஆவி பிரிந்து போகுமா இருக்கு எனக்கு. கூத்தாட்டு காணும் அவன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற அந்த வெங்கடவன் வர கூவாய். யார்கிட்ட சொல்கிறான்? கள்ளவிழ் செம்பகப்பூ மலர் கோதி, செம்பக மலரில் கோதி தேரை எடுத்துக்கொண்டு கழித்து இசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிழற்றாது. வெள்ளை எழுந்துன்னா ரொம்ப பெருசாக கூப்பிட மிழற்றாது அப்படின்னா கொஞ்சம் நடுவில் நீ கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின்னு கூவு. விட்டு அவனே அப்படியெல்லாம் கூவி என் வெங்கடவன் வர கூவாய். அப்புறம் பார்ப்போம். இது ரெண்டும் குயில் ஆகிடுது. அப்புறம் பாருங்க. மாதலி தேர் முன்பு கொள்ள மாயன் இராவணன் மேல் சரவாரி சரம் ஆறி தாய்தலைன்னு போட்டிருக்கு. அற்று வீழத் தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன். போதலர்காவில் புதுமணம் நார பொறிவண்டின் காமரங்கேட்டு உன் காதலியோடுடன் வாழ் குயிலே என் கருமாணிக்கம் வர கூவாய். முதல்ல கேசவன் வர கூவாய், வேங்கடவன் வர கூவாய், கருமாணிக்கம் வர கூவாய். இதுவும் குயிலைத்தான் சொல்கிறான், புரிஞ்சுக்கோங்க. மாதலி தேர் முன்பு கொள்ள மாயன் ராவணன். இந்த ராவணனோட சாரதி இருக்கானே அவன் மாதலி. அவன் முன்னாடி அவன் தேரில் வந்தான். அப்படி வந்த ராவணன் வேன் சரமாரி சரத்தை அம்புகளை தொடுத்து தாய்தலை பற்றற்று வீழ தலைகளெல்லாம் பற்றற்று அருந்து விழும்படியாக தொடுத்த தலைவன் வர எங்கும் காணேன். அவன் வரல. ராமன் எங்கேயும் பார்க்க முடியலங்கிறான். இந்த ராமன் மேலே எனக்கு ஒரு ஓகே கம்ப்ளைண்ட் இல்லை. ராமன் சீதையை தவிர்த்து வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டான். எப்படி ராமனை எதிர்பார்க்கிறாளோ தெரியல. ஆண்டாள் ஆனால் எதிர்பார்க்கிறாள். எங்கும் காணேன் போதலர்காவில் போதுன்னா மலர்கள் மலர்ந்திருக்கின்ற அந்த பொழிலில் புதுமணம் நார நல்லவார பொறிவண்டின் பொறிவண்டின் காமரம் அந்த வண்டுகள் ரீங்கரிக்கிறது. அது ஒரு ராகம், காமரங்கிற ராகம் மாதிரி இருக்கு. கேட்டு உன் காதலியோடுடன் வாழும். நீ உன்னுடைய துணையோடு வாழற, நான் என் துணையை காணாமல் தவிக்கிறேங்கிற மாதிரி காதலியோடும் வாழு குயிலே என் கருமாணிக்கம் வர கூவாய். என் புருகி இன்வேல் நெடுங்கண்கள் இவை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். அன்புடையாரை பிரிவிரு நோயது நீயும் அரிதி குயிலே பொன்புரை மேனி
கருளக்கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய், கருமாணிக்கத்தை வரக்கூவாய், இங்கே புண்ணியனை வரக்கூவாய், வெங்கடவனை வரக்கூவாய், கேசவனை வரக்கூவாய் அப்படின்னு பல திருநாமங்களை சொல்லி பெருமாளை அழைக்கிறாள் பாருங்க. என் புருகி இன்வேல் நெடுங்கண்கள், என் புருகினா பெருமானை நினைத்து என்னுடைய எலும்பே உருகி போயிடுது. அப்புறம் வேல் நெடுங்கண்கள், வேலை போன்ற நீண்ட கண்கள், இமை பொருந்தா, கண்கள் தூங்கின்னு அர்த்தம், கண்கள் மூடல்ல, பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு, நான் அப்படியா துன்பக்கடலில் இருக்கிறேன். இதனால் நான் என்ன எதிர்பார்க்கிறேன், வைகுந்தன் என்பதோ ஒரு தோணி பெறாது, நான் வைகுந்தன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தோணினா அந்த வாழ்க்கை படகு, உயிர் கூட்டும் லைஃப் போட்டு, தோணியை பெறாது உழல்கின்றேன். அன்புடையாரை பிரிவுறு நோயது, அன்புடையார்களை பிரிவதால் ஏற்படுகின்ற அந்த நோயினுடைய வீரியத்தை நீயும் அருதி உனக்கும் தெரியும் குயிலே அப்படின்னு, குயிலிய உனக்கு பிரிவாற்றாமையினுடைய துன்பம் தெரியும் என்று கூறுகிறான். பொன்புரை பேணியா, ஆமாம், பொன்னை போன்ற நிறத்தை உடையான்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் பொன் போன்ற அவ்வளவு மதிக்கத்தகுந்த புரைபேணி கருடக்கொடி உடை, கருடனை கொடியாக கொண்ட அந்த புண்ணியனை வரக்கூவாய், அந்த பவித்திரனை வரும்படியாக குயிலே நீ கூவாய். பேரெல்லாம் மாறிட்டு இருக்கு பார். கருமாணிக்கம் போன பாசுரத்தில் பார்த்தோம். இங்கே புண்ணியனை வரக்கூவாய், மென்னடையன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உரைவான் தன் பொன்னடி காண்பதோராசையினால் என் பொறுகயற்கண்ணினை துஞ்சா, இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை தன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்குவாய். இது விசேஷமான பாசுரம் பாருங்க. மென்னடையன்னம் புகுந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோராசையினால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருக்கும் அந்த பெருமானுடைய திருவடிகளை காண்பதோராசையினால் பொறுகயர் கண்டினை, கயல்னா மீனை போன்ற கண்கள், பொருள்னா ஒன்றொன்று சண்டை போடுற மாதிரி இருக்கான், ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா. பொறுகயர் கண்ணினை துஞ்சா, நான் தூங்கவில்லைங்கிறத இப்படி சொல்கிறேன். மேலே பாசுரத்தையும் அதே தான் சொன்னான். இமைகள் மூடாது இருக்கின்றனன்னு சொன்னால் துஞ்சா, இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்த, இன்னடிசைனா இனிப்பான சக்கரை பொங்கல்னு கூட புரிஞ்சுக்கலாம். பாலமுதூட்டி நான் வளர்த்த கோல கிளியை, அழகிய கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே, உன்னோடு தோழமை கொள்ளும்படியாக செய்வேன் குயிலே, என்னுடைய அழகிய கிளியை உன்னோடு தோழமை செய்விப்பேன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். ரொம்ப அழகாக இருக்கா பாருங்க, படிக்கலாம். மென்னடையன்னம் பறந்துனா எல்லா இடத்துலையும் அர்த்தம். விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோராசையினால் என் பொறுகயற்கண்ணினை துஞ்சா, என்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். எத்திசையும் அமரர்ப்பணிந்து ஏத்தும் இருடி கேசன் வலி செய்ய, முத்தன்ன வெண்முறுவல் செய்யவாயும் முலையும் அழகிழந்தேன் நான், கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என்
தத்துவனை வரக்குகிற்றியாகில் தலையெல்லால் கை மாறிலனே. இது ரொம்ப விசேஷமான பாசனம். எப்படி பார்ப்போம். எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடி கேசன் பலி செய்ய முத்தன்ன வெண்முருவச் செய்யவாயும். அப்படின்னா எத்திசையும் எல்லா திசைகளிலும் தேவர்கள் பணிந்தேத்துகின்ற அந்த கிருடிகேசன் பலி செய்ய. அந்த ரிடிகேசன் எனக்கு செய்த தீமையினால், அவன் எனக்கு செய்த தீங்கினால் எனக்கு என்னாச்சு? முத்தன்ன வெண்முருவச் செய்யவாயும், முத்துப்போல் உருவல் செய்கின்ற என்னுடைய சிவந்த வாயும் முலையும் அழகழிந்து இவனுடைய அழகெல்லாம் போயிடுத்து. அவன் அந்த இரிடிகேசன் வலி செய்ததனால். இழந்தேன்தான் கொத்தலர்காவில், கொத்தலர்னா கொத்து கொத்தாக மலர்கள் பூந்திருக்கிற அந்த சோலையில் மணித்தடம் கண்மடை கொள்ளும் இளங்குயிலே. அங்கே கண்வளரும் இளங்குயிலே கண்படை கொள்ளும் இளம்படரே. மணித்தடம் காவில், மணித்தடம்னா அங்கே இருக்கிற இலை பூ இதனால் செய்யப்பட்ட அந்த படுக்கையில் கண் துயில்கின்ற இளங்குயிலே. என் தத்துவனை வரக்குகிற்றியாகில், என் தத்துவனை பரதத்துவத்தை அந்த பரம்பொருளை நீ வரும்படியாக நீ கூவினால் நான் என்ன பண்ணேன்? தலைகெல்லால் கை மாறிலனே, தலைவெல்லால் கை மாறிலனே. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நன்றி சொல்வதற்கான ஒரு எக்ஸ்பிரஷன். என்கிட்ட உனக்கு செய்வதற்காக கரிமாறு எதுவும் இல்லை. என்னுடைய தலையால் வணங்குவதை தவிர என்னிடம் கைமாறி எதுவும் இல்லை அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன். நாச்சியார் திருமொழியை நாம் அனுபவித்தோங்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு மனசுக்குள்ளே படிந்து போக வேண்டும். அதான் திருப்பி படிக்கிறேன். எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடிகேசன் பலி செய்ய முத்தன்ன வெண்முருவல் செய்யவாயும் முலையும் அழகழிந்தேன்தான் கொத்தலர்காவில் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே. என் தத்துவனை வர கூகிற்றியாகில், என்னுடைய தத்துவன் என்னுடைய பரம்பொருள் வரும்படியாக நீ கூவினால் தலையல்லால் கைமாறு இளனே. பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்பாடை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே. உனக்கு என்ற மறைந்துரைவு ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் தங்கிய கையவனை வர கூவில் நீ சாலத்தரு தருமம் பெரிதி. படிக்கலாம். பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால், அர்த்தம் புரியுது. புணர்வதோர் அவனோடு சேர வேண்டும் என்கிற ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலித்து, என்னுடைய மார்பகம் இருக்க அப்பயே சந்தோஷப்பட ஆரம்பிச்சு. ரொம்ப குதூகலத்துக்கு. ஆனால் அது பட்டுன்னு இருக்கு. ஆனால் ஆவியை ஆகுலம் செய்யும் என்னுடைய ஆத்மாவை அது ரொம்ப துன்புறுத்துகிறது. அதான் இந்த ஆசையினால் என்னுடைய மார்பகம் குதூகலிக்கிறது. அதே சமயம் அது என்னுடைய ஆத்மாவை ரொம்ப ஆகுலம் செய்கிறது, வருத்தப்படச் செய்கிறது. அது அங்குயிலே, அழகிய குயிலே, உனக்கென்ன மறைந்துரைவு, உனக்கென்ன என்னிடமிருந்து அப்படி ஒழிஞ்சுட்டு இருக்க, இந்த விஷயத்தை நீ கண்டுக்காமல் இருக்க. ஆழியும் சங்கும் பொன் தண்டும், சக்கராயுதத்தையும் பாஞ்சஜன்யத்தையும் கதையையும் வைத்து கொண்டிருக்கிற கையவனை வர கூவில் அவன் வரும்படியாக நீ கூவினால் சால தர்மம் பெரிதி, பெரிய தர்மம் பண்ணியிருக்க நீ. சால தருமம், சால தருமம்னு எழுதியிருக்கிறேன். அது தர்மம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சால
தருமம் பெருதி. அப்படி படிச்சுட்டே போகலாம். சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம்மிலிருந்து ஓட்டிய கச்சங்கம் தானும் அவனும் அரிதும் தேங்கனிவாம்பொழில் செந்தளிர் கூதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு மறந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணேன். பெருமாளை என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. இதில் கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்குது. பாசுரம் பதவுரையை பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? தேங்கனி இனிமையான பழங்களை உடைய மாந்தோப்பில செந்தளிர் கோதும் அதாவது சிவந்த தளிர்களை வாயால் கோதுகின்ற சிறுகுயிலே இளங்குயிலே சார்கம் தனது வில்லை வளைய வலிக்கும் வளைத்து வலிக்கக்கூடிய சக்தியை உடைய தடக்கை பெரிய திருக்கைகளை உடையவனாய் சதுரின் சகலவிதமான சாமர்த்தியமுடையவனாய் இருக்கிற எம்பெருமானுடைய பொருத்தமுடையன் எனக்கு வல்லமை, அதாவது எனக்கு பொருத்தமானவன், எனக்கு பிடித்தமானவன். நாங்கள் இருந்து, நானும் அவனும் இருவரும் இருந்து ஒன்றாக சேர்ந்திருந்து எம்பில் ஓட்டிய எங்களுக்குள் இரகசியமாக செய்து கொண்ட கச்சங்கம் சங்கேதத்தை, கச்சங்கம்னா எங்களுக்குள்ள செய்கின்ற அந்த ரகசியமான விஷயங்களை நானும் அவனும் அரிதும், அவனுக்கும் எனக்கும் தெரியும். அப்படி ஆங்கு திருமாலை அந்த பெருமானை ஸ்ரீயப்பதியை ஒல்லை விரைந்து மிகவும் விரைவாக கூகிற்றி ஆகில் நீ கூப்பிட்டு அவனை வரவழைத்தான் அவனை நான் செய்வன கான். அவன் இங்கே வந்த பிறகு அவன் விஷயத்தில் நான் செய்ய போகிற ரொம்ப விஷமங்களை, அவனுக்கு நான் செய்யக்கூடிய தீங்குகளை நீ காண்பாய். அவன்கிட்ட சண்டை போடுவா போல இருக்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு என்ன ரொம்ப விஷயம் இருக்குது. சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் எனக்கு எல்லா விஷயத்திலும் இஷ்டமானவன், அவன் எல்லா விதத்திலும் எனக்கு பொருத்தமானவன். நாங்கள் இளங்கிலிருந்து ஓட்டிய கைச்சங்கம், நாங்கள் சேர்ந்திருந்து செய்த அந்த விஷமங்களை எல்லாம் நானும் அவனும் அரிதும், எனக்கும் அவனுக்கும் தெரிதும். இப்போ தேங்க நிபாம்பொழில் செந்தளிர் கோதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றாயில், ஆங்கு வர விரைந்து ஒல்லைன்னா சீக்கிரமாக, தொல்லைன உடனடியாக கூகிற்றியாயில் அவன் வருவான். அவனை நான் செய்வன காணே, அவனுக்கு செய்கின்ற பனிஷ்மெண்ட்டெல்லாம் பாரு அப்படிங்கிற, தண்டனையை பாருன்னு கூட புரிஞ்சுக்கலாம். சரி. பைங்கிளி வண்டன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் பொங்குழி வண்டிசை பூம்பொழில் குயிலே குறிகொண்டு இது நீ கேள் சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழக் கருதில் இரண்டத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும். இப்போ கண்டிஷன் போடுறா, இந்த சோலையில் நீ வாழ்வதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி வேணும். பைங்கிளி வண்டன் பச்சை மாமலை போல் மின்னின் பச்சை நிறத்தவனவன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேனை,
அகப்பட்டிருந்தேன். இப்படிப்பட்ட பெருமானிடம் நான் காதல் கொண்டிருந்தேன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம். பொங்கொழிவன் பொன்னிறைவன் வெண்டிரை பொங்கொழி பொங்கு ஒளி வண்டு இறைக்கும் பொழில்வான். அதாவது ஒரு பிரகாசமாக இருக்கும். இப்போ இலைகள்லாம் பச்சை பசேர்னு சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி வண்டுகள் ரீங்கரிக்கும் பொழிலே வாழும் குயிலே குறிக்கொண்டு இது நீ கேள். நல்லா ஞாபகமாக சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு. குறிக்கொண்டு இது கேள், நான் சொல்வதை சரியாக புரிஞ்சுக்கோ, கவனமாக கேள் அப்படின்னு அர்த்தம். சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல். அந்த சங்கொடு சக்கரத்தான் வருவான், அவன் வரும்படியாக கூவுதல், அது ஒரு காரியமாச்சு. பொன்வளை கொண்டு தருதல். அவனால் நான் இழந்த வளைகளை எனக்கு மீண்டும் கொண்டு தருதல். இந்த ரெண்டுள்ள இரண்டத்தில் ஒன்றே. இந்த ரெண்டத்தில் ஒன்றையாவது நீ இங்குள்ள காவினில் வாழ கருதில். இங்கே இருக்கிற இந்த சோலையில் நீ வாழ கருதினால் இந்த ரெண்டத்தில் ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா? அந்த பெருமான் வரும்படியாக கூவுதல், அவனால் நான் இழந்த பொன்முளைகளை எனக்கு திருப்பி தருதல். இந்த ரெண்டுத்தில் ஒன்றில் திண்ணம் வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த காவில் இந்த பொழிலில் நீ வாழ ஆசைப்பட்டால் அவ்வளோதான் அர்த்தம். படிக்கலாம். பைங்கிளி வண்டன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன். பொங்கொழி வண்டு இறைக்கும் பொழில் வாழ் குயிலே குறிக்கொண்டு இது நீ கேள். சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல், பொன்வளை கொண்டு தருதல். தங்க வளையம் அது வேற. இங்குள்ள காவினில் வாழ கருதில் இரண்டத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும். இடத்துல ரெண்டு காரியத்தில் இந்த ஒரு காரியத்தையாவது நிச்சயம் செய்ய வேண்டும். இந்த சோலையில் நீ வாழ ஆசைப்பட்டால் கருதி. அடுத்தது பார்ப்போம். அன்று உலகம் அளந்தான் உகந்து அடிமைக்கண் வலி செய்ய தென்றலும் திங்களும் ஊடுருத்து என்னை நலியும் முறைமை அறியேன். அன்று என்று மிக்காவில் இருந்து என்னை தகர்த்தாதே நீயும் குயிலே என்று நாராயணனை வரக்கூவாகேல் இங்குத்தை நின்றும் துறப்பன். நாராயணன் வரும்படியாக நீ கூவாவிட்டால் உன்னை இங்கேருந்து துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். மேலே என்னெல்லாம் இருக்க. அன்று உலகம் அளந்தானை உகந்து, அந்த தெரிவிக்கணுமே அவனுக்கு அடிமை கண் வன்பலி செய்ய, அவன் மேலப்பட்ட ஆசையினால் அது என்னை மிகவும் வன்வலி செய்ய, என்னை ரொம்ப வருத்துகிறதுன்னு அர்த்தம். தென்றலும் திங்களும் ஊடுருத்து என்னை நலியும். சாதாரணமாக சந்திரன் காட்டும் நமக்கு இது கொடுக்கும், சௌக்கியத்தை கொடுக்கும். ஆனால் என்னை ஊடுருத்து நலியும், என்னை வருத்துகின்றன. அந்த முறைமை அறியேன், அது ஏன் நடக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். தென்றலும் திங்களும் ஊடுருத்து என்னை நலியும் முறைமை, இது ஏன் நடக்கிறது என்று அறியேன், எனக்கு தெரியல. என்றும் இக்காவிலிருந்து என்னை தகர்த்தாதே, எப்போதும் இந்த சோலையிலிருந்து என்னை நீயும் தகர்த்தாத, என்னை தகர்த்தாதே நீயும் குயிலே என்று நாராயணனை வர கூவாகேல். என்று நாராயணன் வரும்படியாக நீ கூவாமல் இருந்தால் இங்குத்தை நின்றும் துறப்பன், இங்கிருந்து உன்னை துரத்தி விடுவேன் அப்படின்ற. சரி. அன்று உலகம் அளந்தானை உகந்து அடிமை கண் வன்வலி செய்ய. இல்லை, அடிமைக்கு இப்படி நன்னா பார்த்துக்கலாம். நம்ம
அன்று உலகம் அளந்தானை உகந்த அடிமைக்கு அவன் வழி செய்ய, இந்த மாதிரி அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று வந்த என்னை எனக்கு அவன் வழி செய்கிறான், துன்புறுத்துகிறான். தென்றலும் திங்களும் ஊடுருத்து என்னை நலியும் முறைமை அறியேன் என்றும் இக்காவிலிருந்து என்னை தகர்த்தாதே நீயும் குயிலே. நீயும் இந்த சோலையிலிருந்து என்னை வன்புறுத்துகிறாய். இன்று நாராயணனை வரக்கூவாயேல் இங்குத்தை நின்றும் துறப்பான், இங்கிருந்து உன்னை விரட்டி விடுவேன். விண்ணுற நீண்டடி தாவிய மைந்தனை வேர்க்கண்மடந்தை விரும்பி கண்ணுற என் கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் பண்ணுற நான் மறையார் புதுவை மன்னன் பட்டர் பிரான் கோதை சொன்ன நன்னுரு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரே. நம்ம நமோ நாராயணான்னு சொல்லுவோமா இந்த பாசுரங்களில் நாம் புரிந்து கொண்டான். நோயாரும்ல விண்ணுற நீண்டடி தாவிய மைந்தனை அப்படின்னா தெரிவிக்கிறவனை வேர்க்கண்மடந்தை விரும்பி கண்ணுற என் கடல் வண்ணனை, கண்ணுற என் கடல்னா கண்கள் பார்க்குற அளவுக்கு பெருசாக இருக்கிற கடல் போன்ற வண்ணனை கூவு கூவு கருங்குயிலே, அவனை வரும்படியாக கூவு என்று குயில்கிட்ட சொன்ன என்ற மாற்றம். அந்த வார்த்தைகளை பண்ணுற நான் மறையார் புதுவை வண்ணன் பட்டல் பிரான் கோதை சொன்ன. பண்ணுறான்னா ராகத்தோடு பாடக்கூடிய இந்த நான்கு வேதங்களை ஓதுகின்ற அந்த புதுவை மன்னன் வில்லிபுத்தூர் மன்னனான ஒற்றபிரான் அவருடைய மகளான கோதை சொன்ன நன்னுரு வாசகம் நன்மை செய்கின்ற வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரே. ஆமாம், நாம் சொல்லுவோம் நமோ நாராயணாய. முடித்துக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.